இறைவனுடைய கருணையினாலே திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தினுடையதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வரும். தொடர்ந்து திருவையாறு தலம் 37வது தலம். தர்மசம்வர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளினுடைய நாமம். அம்பாலாக இருக்கக்கூடியவள் அந்த தலத்தில் விஷ்ணுவினுடைய சொரூபமாக இருந்து காட்சி கொடுக்கின்றால். தர்ம பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய சிறப்பு. அந்த பீடம் தர்மத்துக்கே உரிய ஒரு பீடம் அப்படின்னு சொல்லி அறம் வளர்த்த நாயகி. 2 நாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லை கொண்டு 32 அறங்களை வளர்த்த ஒரு பிராட்டியார் அந்த தலத்தில் இருக்கின்றார். சிறப்பான ஒரு அம்பாள். வாழ்க்கையில நாம் எல்லாம் ஒரு முறையாவது அந்த தலத்தை சென்று தரிசனம் என்பதை செய்யணும். அதே போல கர்நாடக இசை என்று சொல்லக்கூடியது புகழ்பெற்ற நகரம் அப்படின்னா அது திருவையாறு. எல்லாருக்குமே தெரியும். திருவையாறுல தான் இருக்கக்கூடிய தியாகர எது என்ன பண்ணுவாங்க? அப்பர் கைலாய காட்சியில கர்நாடக இசை என்ன பண்ணுவாங்க? அங்கதான் முழுமையாக நடக்கும். முழுமையாக எல்லா கர்நாடக இசை படித்தவர்கள் அத்தனை பேரும் அரங்கேற்றம்னா அந்த தலத்தில் போய் தான் அரங்கேற்றம் பண்ணணும். மற்ற தலத்தில் போய் அரங்கேற்றம் பண்ணலாம், ஆனால் அங்கே போய் பாடினால்தான் முழுமையடையும் என்பது ஐதீகம். அப்போ இசைக்கு மயங்காதவர் உலகத்தில் யாரும் கிடையாது. பாம்பு கேட்கும், பல்லி கேட்கும், பூரான் கேட்கும். உலகத்தில் எல்லா ஜீவன்களும் கேட்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது இசை. உடனே கேட்டுறாதீங்க, பாம்புக்கு கேட்குதா? பாம்புக்கு காது இருக்குதா? பாம்புக்கு காது இருக்கா இல்லையா? காது இருக்கா இல்லையா? காது இல்லை. அப்புறம் மட்டும் அது இசைக்கு தகுந்த மாதிரி ஆடுது. எப்படி அது? உணர்வு. முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிலதெல்லாம். பாம்புக்கு செவி திறனும் பார்வை திறனும் 2ஐயும் ஒன்றாக வைத்து விட்டான் இறைவன். கண்ணிலேயே கேட்கும் திறனும் வைத்திருக்கிறார். வித்தியாசமான கடவுள் அல்ல? கேட்கும் திறனையும் எங்க வச்சிருக்கார்? கண்ணிலேயே வைத்திருக்கிறார். பார்த்த ஸ்பாட்ல அது வேகமா ஓட ஆரம்பிக்குது. எப்படி? நம்ம வரக்கூடிய சத்தம் அதுக்கு தெரியும், பார்வை தெரியும். கண்ணிலேயே கேட்கும் திறனையும் வைத்திருக்கிறாராம் இறைவன். அப்பேற்பட்ட ஒரு உணர்வுக்குரியது பாம்பு. அதனால அதுக்கு இசை கேட்கும்ன்றாங்க. அப்போ என்ன? எல்லா ஜீவன்களும் அந்த இசை கேட்கின்ற பொழுது அதனால் அந்த இறைவனுடைய இசையை கேட்டு 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 அதற்கு பிறவி உயர்வடைகிறது. மாணிக்க வாசக பெருமான் சொல்லலையா? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன். முனிவர எல்லா பிறப்பும் பிறந்தடைச்சிட்டேன்றார். அப்போ ஒவ்வொரு படி உயருது. மரங்கள் இப்போ நம்ம பேசுறத கேட்டுச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த மரம் வந்து பட்டு போய் ஒரு உயர்வு, 2வது அறிவு வரும். அதுக்கு 3வது அறிவு, 4வது அறிவு, 5வது அறிவு, 6வது அறிவு. நம்ம சில பேர் 6 அறிவு இருந்தும் இன்னும் 5லேயே இருக்கோம்னு அர்த்தம். கார் வந்தாலும் விலக மாட்டோம், மழை வந்தாலும் விலக மாட்டோம், குடிக்கிறதெல்லாம் காஃபியில் எருமாட்டு பால், அதுதான் அது மாதிரி விலகாமல் இருக்குமா. அது மாதிரி நாமளும் சில பேர் அப்படி இருக்கோம். அதனால திருவையாறு என்று சொல்லக்கூடிய தலத்தில் கர்நாடக இசை நாமெல்லாம் கூட பாட தெரிஞ்சு பண் தெரிஞ்சு பாடணும்னு அவசியம் இல்லை, ராகம் தெரிந்து பாடணும்னு அவசியம் இல்லை. உங்க வாய்க்கு எப்படி பாட வருமோ அப்படி பாடலாம், எப்படி தெரியுமோ அப்படி பாடலாம். இறைவன் அதையும் ரசிப்பார். உங்க குழந்தைங்க உங்களை அம்மானு கூப்பிடாம சில நேரத்தில் பார்த்தோன்னா அம்மு அம்முன்னு வார்த்தை முழுசாத சொல்ல தெரியாது. அப்போ அந்த குழந்தைய அப்பயும் ஐயோ என் பிள்ளை அம்மான்னு கூப்பிட்டுட்டான், முழுசாவே சொல்ல தெரியாது. என் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டுருச்சுன்னு சந்தோஷப்படுவான். அதே மாதிரி தான் கடவுள். நீ எப்படி பாடினாலும் சந்தோஷப்படுவார். அதுக்காக சுவாமி கிட்ட போயிட்டு எனக்கு ராகம் தெரியல, பண் தெரியல, நான் பாட மாட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது.
ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அந்த கோயிலுடைய தேவாரத்தை கையில் தூக்கிட்டு போய் பாடணும். பாட்டு தெரியலையா, பொருளாவது அப்படியே படிக்கணும். என்னன்னு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பரியங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. இதையே ராகத்துல பண்ண, சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பரிங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினும் இல்லை. பாடணும். ஏன் மேடம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பாடினாங்க பார்க்கறதே இல்லையே? நான் ரொம்ப பாட ஆரம்பிச்சேன்னாக்கா பாட்டில் போயிடுவேன், கதை கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதனால தான் கொஞ்சம் பாட்டு இசையோடு சேரக்கூட அப்படியே விருத்தமாகவே நான் சொல்லிட்டு போயிடுவேன் கட கட கடன். அது காரணம் அதுதான், லேட் ஆகுமே, கதை நிறைய இருக்கு. ஏன்னா இப்போவே எல்லாரும் கேட்குறாங்க முடிச்சிடுவீங்களா அப்படின்னாங்க. 30 நாள் கொடுத்தா முடிச்சிடுறேன்னு 9 நாள் தான் கொடுத்தாங்க. நான் எங்கேருந்து முடிக்கிறது? வருஷா வருஷம் வரணுன்னு வருஷம் அம்மனை சக்தி படத்தையே பேசியிருந்தா அந்த அம்மாவுக்கு வேற தலைப்பே தெரியலன்னு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதுவே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏம்மா உனக்கு வேற தலைப்பே பேச தெரியாதான்ட்டாங்க. நான் என்ன பண்றது, இப்படி பேசுனா அப்படி, அப்படி பேசுனா இப்படின்னு. அதனால இசை தெரிந்து கொள்ளணும். கர்நாடக இசை தெரியணும்னு அவசியம் இல்லை, ராகம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எப்படி பாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பாடலாம். இறைவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார். தத்தி தத்தி பேசினா கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதான் இறைவனுடைய சிறப்பு. அதனால இங்க சொல்லுகிற பொழுது கர்நாடக இசை உலக புகழ் பெற்ற தியாகராஜர் கீர்த்தனை அப்படின்வாங்க. உண்டா இல்லையா? அதை அந்த தலத்துங்கள்ல எல்லாரும் பாடுவா. சரி, எல்லாரும் அப்படி பாடுறாங்களே, அந்த தலத்துக்கு வேற என்ன சிறப்பு இருக்கு? நேத்தே சொன்னீங்க ஆனா விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. திருநாவுக்கு அரசர் ரொம்ப அருமையான ஒரு பெருமான். திருநாவுக்கு அரசர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அடியார். 63 நாயன்மார்கள் அப்பர் என்று அழைக்கப்பட்ட பெருமான். அவர் எத்தனை வயசுல மோட்சம் அடைந்தார்? நாவுக்கு அரசர் யாருக்கும் தெரியலையா? 90 84 வயதில். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எவ்வளவு? 84 வயசு. என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் சைவத்தில் இருந்து விலகி போயிட்டு சமண சமயத்தில் போயிட்டு 56 வயசு வரைக்கும் சமண சமயத்தில் இருந்தார். 56 வயசு வரைக்கும். அதனால இப்ப அவருடைய சரித்திரத்தை கொஞ்சம் நிறையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் புராணத்தை எடுத்தோன்னா போயிட்டே இருக்கும். ஒரு 6 நாளைக்கு சொல்லி சொல்லி சொல்றதுக்குள்ள 6 நாள் போகும். அதனால சும்மா அவர் பேரு, எந்தெந்த தலம், எப்படி சைவ சமயத்தில், அதாவது சமண சமயத்திலிருந்து எப்படி சைவ சமயத்திற்கு வந்தார், என்னென்ன துன்பம் அனுபவித்தார், எப்படி அவருக்கு கைலையினுடைய காட்சி கிடைத்தது, அதனுடைய வரலாற்றை தாற்பயத்தை பார்க்க போறோம். ஏன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது உலவார பணி செய்தவரை சொல்லாம போகலாமா? யார் உலவார பணி? அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் முதல்ல உலவார பணி செய்தவர். அவர்கிட்ட இருந்தா நமக்கெல்லாம் தொன்று தொட்டு அப்படி வந்துச்சு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமானுடைய சரித்திரத்தை நாம பார்க்க வேண்டாமா? சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் பாடுகிற பொழுது 2 பேருடைய பெயரை முதல்ல தொடங்கினார். ஞான சம்பந்தருக்கு தொடங்கல, சுந்தரருக்கு தொடங்கல, ஏற்பகை நாயனாருக்கு தொடங்கல, யாருக்குமே தொடங்கல. ஆனா நாவுக்கரசருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும் மட்டும் முதல்ல பெயர் சொல்லி தொடங்கினார். ஏன்னா இவங்க 2 பேரும் குருமார்கள்.
இவங்க 2 பேரும் குருமார்கள். ஏன் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றார், நாவுக்கரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் சீர்பரவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரைசை உண்மை உணரத்தேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அந்த பாட்டுக்கு பொருள்? இதான் பெரிய புராணத்தருடைய பாடல். சேக்கிலார் சொல்றார், திரு நாவுக்கு அரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் என்று முன் ஜென்மத்துல வாகீசராய் இருந்தவர் யாரு? திருநாவுக்கரசு பெருமான் முன் ஜென்மத்துல வாகீசர். அப்ப அந்த வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் சீர் பரவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்குன்னார். இந்த திருநாவுக்கரசு பெருமைய ஒரு நாப்படைத்த என்னால 1000 நாப்படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது. சேக்கிலார் பெருமான் சொல்றார், எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு நாக்கு, அதை வச்சு என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்றேன்றார். சேக்கிலாரே அப்படி சொன்னா, அடிக்கிற காத்துல ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், எச்சியல பறக்காம இருக்குமா? சேக்கிலார் அம்மிகல், நான் எச்சியல. எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவெல்லாம் நம்மாலெல்லாம் பறக்க முடியாது. சேக்கிலார் பெருமானை போன்றெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏதோ இறைவன் ஏதோ மைனஸ் மைனஸ் மைனஸ்ல ஒரு புண்ணியம் பண்ணியுது, அதனால இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒரு நான் படைத்த என்னால சொல்ல முடியாது, தெரிஞ்ச மட்டில் அறிந்த மட்டில் சொல்றேன்றார். சேக்கிலாரே அப்படி சொன்னார்னா அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம்னு யோசிக்கணும். இன்னொன்னு, அப்பர் பெருமானுடைய பெருமையை எவர் கேட்கிறாரோ அவருக்கெல்லாம் கைலாய பதவி கிடைக்குமா? கை தட்டுங்கோ. ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் அப்படின்னு சொல்றது பெருமைக்கல்ல. ஆலய உலவாரம் எவரெல்லாம் செய்யறாரோ அவருக்கெல்லாம் கைலாய பதவி கிடைக்கும். பேர்பட்டது ஆலய உலவார தொண்டு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாக்குன்றது அவ்வளவு சிறப்பானது. எனக்கு கூட இந்த தலத்தில் ஒரு 3-4 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி நாவுக்கரசர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. பாரதம் பேசின பொழுது நினைக்கிறேன், ஒரு 4 வருஷத்திற்கு முன்னதாக நினைக்கிறேன், நாவுக்கரசர் பட்டம் இங்கே தான் கொடுக்கப்பட்ட ஆலய உலவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தின் மூலியமாக தான் நாவுக்கரசர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ இன்னொன்று, ஒரு அடியாரனுடைய பெயரை சொல்லி, ஒரு அடியாரனுடைய பெயர் பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரிய மால் உந்தியில் வந்தோன், கரிய மாலோ அலை கடலில் துயின்றோன், அலை கடலோ குருமுனி கமண்டலத்துள் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் இறைவன் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அப்ப யோசிக்கணும்ல, இவர் பெருமையை சொல்லுறதுக்கு தொண்டர்தம் பெருமையை சொல்லுவோம். அதுவும் நாவுக்கரசர் பெருமையை சொல்றதுக்கெல்லாம் எது என் ஆயுசு போதாது. எனக்கு கடவுள் 400 வயசு கொடுத்தாலும் 400 வயசு வரைக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் நாவுக்கரசர் பெருமையை. அவ்வளவு இருக்கா அவருடைய பெருமை. ஒரு பாட்டுக்கு பொருள் சொன்னாவே ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவ்வளவு பொருளை கொடுத்திருக்கிறார், அவ்வளவு அனுபவித்து இறைவனை பாடியிருக்கிறார். சிவபெருமான் கிட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க, சிவடியார்கள் எல்லாம், சுவாமி உங்களுக்கு ஞான சம்பந்தரை பிடிக்குமா, அப்பரை பிடிக்குமா, சுந்தரரை பிடிக்குமா, யாரை பிடிக்கும் சொன்னாங்க. அப்போ அதுக்கு அவர் சொன்னார், இந்த ஞான சம்பந்தர் இருக்கானே அவன் 10 பாட்டு பாடிட்டு 11ஆவது பாட்டு தன்னையும் சேர்த்து பாடிப்பான். நீங்கள் எல்லாத்துலேயும் பாடுங்க, கடைசியில் 11ஆவது பாட்டு ஞான சம்பந்தன் சொல் அப்படின்னு போட்டிருப்பார்.
எல்லா பாட்டுலையுமே பதிகத்திலையும் எல்லாத்துலேயும் போட்டிருப்பார். சுந்தரர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும் இப்படிதான் பாடிட்டு இருப்பார். ஆனால் என்ன பாடுறவன் ஒரே ஒருத்தன் தான். யார் அவன்? நாவுக்கு அரசர். அவருக்கு பேரே என்னது? நாவுக்கு அரசர். அரசர்களையே சிறந்த அரசர் யாரு? நாவுக்கு அரசர். இறைவனை பாடியே இருந்தார். அதை விட இன்னொரு பெருமை என்ன? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு இல்லையா? இந்த அடியார் பேரை சொல்லியே ஒருத்தர் போயிட்டார். யார் அவரு? திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. எதுக்கு? அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் என்ன பண்ணாரு? வாழை மரத்துக்கு நாவுக்கரசு, தென்னை மரத்துக்கு நாவுக்கரசு, இந்த தூணுக்கு நாவுக்கரசு, வாசுபடிக்கு நாவுக்கரசு, பிள்ளைகளுக்கு நாவுக்கரசு, சொம்புக்கு நாவுக்கரசு. அவர் எதெல்லாம் பயன்படுத்துறாரு அவ்வளவு நாவுக்கரசு. உடனே கேட்டுறாதீங்க, பொம்பளை புள்ளை ஆம்பளை புள்ளையா பிறந்தா நாவுக்கரசரு, பொம்பளை புள்ளையா பிறந்தா நாவுக்கரசி. இப்படி சொல்லி 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 சொல்லியேதான் அப்பூதி அடிகள் என்ன பண்ணார்? கைலாயத்துக்கு போனார். அப்ப அந்த நாவுக்கரசரனுடைய பெருமையை என்னன்னு நம்ம எல்லாம் சொல்லிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற 1.5 மணி நேரத்தில் என்னால சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா முடியாது. அதான் நிஜம். அப்போ ஒரு அடியாருடைய பெயரை சொல்லி 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 சொல்லியே ஒரு அடியார் கைலாயத்துக்கு போனார்னா அப்ப அவ்வை பிராட்டி சொன்னதுல ஏதாவது பிழை இருக்கா? தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிது உண்டா இல்லையா? அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் இந்த நாவுக்கரசர். சரி, அவர் எப்படி அவதாரம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அவதாரம். நேத்தைக்கு சொல்ல ஒரு சில விஷயம் விட்டேன். இந்த சிலாதன முனிவரனுடைய மகன் நந்தியம்பெருமான்னு சொன்ன இல்லையா? அவருடைய சீடர்கள் 8 பேர். அதுல சனகர், சனாதனர், சனந்தகுமாரர், சனந்தனர், வியாக்கரபாதர், பதஞ்சலி, சிவயோக மகாமுனி, திருமூலர், இவங்க 8 பேரும் நந்தியம்பெருமானுடைய அடியார்கள். அடியார்கள் இல்ல, சீடர்கள். அப்போ நந்தியம்பெருமான எவ்வளவு உயர்வாக இருக்கணும்னு யோசிக்கணும். ஒண்ணு, இந்த திருவையாறு தலத்துல தான் இதெல்லாம் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் நந்தியம்பெருமான். அதுபோல நாவுக்கு அரசர் என்று சொல்லக்கூடிய பெருமான் எந்த தலத்தில் அவதாரம் செய்கிறார்னா திரு ஆதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாம்பூர் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். அந்த திருவாம்பூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரிய அப்பா பேர் வந்து புகழனார். அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதுக்கினியார். இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. முகேஷ், ராகேஷ், அப்புறம் என்னது ரமேஷ், அப்புறம் எல்லாம் கேசு கேசுன்னே வைக்கிறாங்க. வடமொழியினுடைய அர்த்தம் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதோ பேர் வச்சுக்கிறோம், ஆனால் தமிழ் பேர் வைக்க மாட்டேன்றோம். அந்த காலத்திலேயே எப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. புகழனார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றாமை எது? தோன்றலின் தோன்றாமை நன்று. யார் சொல்ற? வாழ்ந்தா புகழோடு வாழணும், இல்லைன்னா வாழக்கூடாது. வாழ்ந்தா புகழோடு வாழணும், இல்லைன்னா வாழக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய புகழனார் அப்படின்ற பெயரை வைத்து அவருக்கு மாதுக்கு இனியார். பெண்களுக்கு பேர் பாருங்க என்னமா வச்சிருக்கிறார் அந்த காலத்துல. மாதுக்கு இனியார், பெண் கூட்டத்துக்கு இனியவரான். மாதுக்கு இனியார் பேர் எவ்வளவு அழகா இருக்கு. இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க, அப்படியா வைக்கிறா? என்னமோ வைக்கிறா, வாயிலே நுழைய மாட்டேந்து. அதை வேற நெட்ல ஆராய்ச்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி பேர் வைக்கிறாங்க, என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அப்போ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். ஒரு கணவர் என்கின்றவருக்கு மனைவி வந்து அமைவது இறைவனுடைய வரப்பிரசாதம். அப்போ புகழனாருக்கு மாதுக்கு இனியார் அமைந்தது வரப்பிரசாதம். ஏன் அப்படி சொல்லணும்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொன்னலையா? மனைவி தாய்க்கு பின் தாரம். அதே மாதிரி பெண்களுக்கு அழகு ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது.
அழகு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. உள்ளம் அழகாக இருக்கணும், மனம் அழகாக இருக்கணும். அப்போ இனிமையா பேசணும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, ஆமா நம்ம வீட்டில் கட்டி வச்சிருக்கிற மாதிரியே பேசும். அம்மா ஒரு காஃபி, எத்தனை வாட்டி குடிப்பேன், போங்க பால் இல்லை வாங்கின்னு வந்து கொடுத்து 3 மணி நேரம் கழித்து காப்பி எடுத்துன்னு வர. ஏம்மா நான் கேட்டு 3 மணி நேரம் ஆச்சு, சாப்பாடே ரெடி ஆகிருக்கும். சாப்பாடு இன்னும் ஆகலை, காப்பி கேட்டீங்களேன்னு சாப்பாடு லேட்டாக பண்ணலான்ட்டு காப்பி தான் இப்போ வச்சுருக்கேன், அப்புறமா தரேன் சாப்பாடு, முதல்ல காப்பியை குடியுங்க அப்படின்பா சில வீடுகளில். அப்போனா என்ன அர்த்தம்? அதுதான் பழமொழி சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அப்ப அந்த மனைவி என்கின்றவள் சரியாக அமையணும் என்பது உண்டு. பேர் வச்ச மாதுக்கு இனியார், பேர் வைங்க, நல்ல பேர். பிள்ளைங்களுக்கு பேர் வச்சா இதெல்லாம் பேர் வைக்கணும். இதெல்லாம் வரலாற்றில் பார்த்து, நான் புராணத்தில் பார்த்து இந்த மாதிரி பேர் வைக்கணும். இப்போ அந்த மாதிரி பேர் வச்சாங்க. ஏன்னா புளோட்டோன்னு சொல்லக்கூடிய ஒருவர் சாக்ரட்டிஸனுடைய மாணவர். அவர் எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு பிளேட்டோ போகிறார். போனவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்தில் எந்த பெண் அழகுன்னாங்க. எல்லாம் ஒரு நடிகர் பேரை சொல்றான், ஒரு நடிகையினுடைய பேரை. பிளேட்டோ சொன்னார், எல்லாம் ஒரு நடிகை பேரை சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் பொய்யின்னார். என்ன சுவாமி சொல்றீங்க, பொய்யா? ஆமாம். அப்போ உலகத்தில் பெண், எந்த பெண் அழகு? என் மனைவிதான் அழகு, மற்றவெல்லாம் எவன் அழகா இருந்தா எனக்கு என்னையா? கை தட்டுங்களேன். பிறர் மனை நோக்கா உண்டா இல்லையா? மற்றவன் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு என்ன, அழகு இல்லைன்னா எனக்கு என்ன? என் மனைவி அழகா இருக்கால, அதானே எனக்கு பெருசா இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த காம்படிஷன் நடக்குது, நீங்களும் வாங்க உட்காருங்கன்னு உட்காந்து அந்த அழகி போட்டியை பார்ப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், என்ன அழகா இருக்கா, பொண்டாட்டி பக்கத்தில் உட்கார வச்சுக்கின்னு என்ன அழகா இருக்கான்னு அவன் என்ன பண்ணணும்? என்னை விட அவன் அழகான்னு 2 கேள்வி கேட்கணும். அவன் கேட்க மாட்டேன்ற தைரியத்தில் தான் இங்கே உட்காந்து இவர் சொல்றாரு, என்னென்ன என்ன அழகா இருக்கா பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறர் மனை நோக்கா. காரைக்கால் அம்மையார் ஏன் தெரியுமா? பரமதத்தர் தன் இளமையை, அதாவது வேண்டான்னு விட்டுட்டார். அங்க ஒரு பெண்ணு மதுரைக்கு போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டார். வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா எதை பற்றி யோசிக்கல. சிறு வயது முதல் கொண்டு உன்னை நான் வணங்குவது நிஜமாக இருக்குமே, ஆனால் எனக்கு பேய் உருவத்தை கொடுன்னு கேட்டா. ஒரு செகண்ட்ல உடம்பு கற்பூரம் கரைவது போல கரைஞ்சது. அதுக்கு யாருக்காவது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா என் இளமை இருக்கேன், அதை பார்த்து வேறொரு ஆடவருடைய மனதில் ஆசையை நான் தூண்டக்கூடாது. அது தூண்டினால் அது ஒரு பாவம். சில பேர் என்ன நினைப்பேன் சொல்வேன், இவ்வளவு அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டான், ஏம்மா நீ என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டா என்ன பண்றது? அப்ப அவனுக்கு என் மேல ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு கண்ணு இருக்கு, அது காமத்தை தூண்டுவதாகத்தானே அர்த்தம். அதனால யாருக்கும் நான் அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டாம். பேயின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், எல்லாருக்கும் ஒரு இரக்கமாவது வரும் இல்லையா? அதனால அந்த உருவத்தை வாங்கிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி மாறணுமா? அப்ப பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு ஒரு உதாரணம் இங்க மாதுக்கு இனியாரை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாம் என்ன கேட்போம், ஏதாவது விசேஷம் உண்டா? அதானே. முதல்ல அக்கா பிறந்தாங்க, திலகவதியார்னு பேர் வச்ச அந்த மாதிரி பேர் வைக்கணும். என்ன பேரு? திலகவதியார் பேர் வச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிஞ்சது. அப்பவே 3 வருஷம் பிரேக் கொடுத்துக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடுக்கா இருக்கும். நம்ம வீட்டில் அடுக்கு சட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுலையும் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி உண்டு. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. ஒன்று கண்ணே கண்ணு, இப்பெல்லாம் 1க்கு மேலே வேணான்றாங்க. அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போ இங்க 3 வருஷத்திற்கு பிறகு மருள் நீக்கியார் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்தார். இப்போ வளர்றாங்க.
அப்படி வளர்கின்ற பொழுது இவர் பிறந்து சில நாள் கொஞ்ச நாள் ஆனது. திலகவதியாருக்கு கலிப்பகையாரை நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அதாவது மங்கை பருவம் வந்தது, நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணதுமே அப்பா அம்மா போய் சேர்ந்து விட்டா. அப்பா அம்மா போய் சேர்ந்த உடனே இந்த அம்மா திலகவதியார் சரி கல்யாணமா நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்களே, எப்படியும் அவர் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்னு போருக்கு போன கலிப்பகையார் வீர மரணம் அடைந்து விட்டார். பேர்ல மட்டும்தான் திலகவதி என்கின்றது இருந்ததே தவிர நெத்தியில திலகம் வைக்க முடியல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இறந்து போனதுனால அந்த அம்மையார ஒதுக்கிட்டா, கல்யாணம் ஆகல. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சாவே அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம். அதனால என்ன பண்ணிட்டா, ராசி இல்லாதவ இன்னைக்கும் அந்த சிலதெல்லாம் உண்டு தானே, எதிர்க்க வந்தாவே சில பேர் வரமாட்டா, என்ன ராசியோ தெரியல அப்படின்பா, அந்த மாதிரி உண்டு. அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டா. அது இதுலயாவது பரவாயில்ல, பிராமணர்கள் இன்னும் மோசம், மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சுடுவாங்கன்னு அந்த காலத்துல. இப்ப இல்ல, அப்போ பெண் என்று சொல்லக்கூடியவன் அந்த அம்மாவுக்கு திலகவதின்னு பேரு. திலகம் வைப்பதற்கு கடவுள் விதி வகுக்கல, திலகம் வைப்பதற்கு இல்லை. சரி இப்ப என்ன செய்யலான்னு பார்த்தா அந்த அம்மா தன் பிராணனை விடுறதுக்கு போறா. தம்பி வந்து காலில் விழுறாரு. அக்கா, அப்பா அம்மா தான் விட்டுட்டா, நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? உங்களை நான் தாயாக நினைக்கிறேன், தந்தையாக நினைக்கிறேன், இந்த தம்பிக்காக கோசரம் வாழணுமேன்னு அந்த அம்மா வாழ்றா, திலகவதியார். அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது தம்பி பார்த்தார், சைவ சமயம், இவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சைவ சமயத்துல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், அப்பா அம்மா இறந்துட்டார், இப்ப நிச்சயதார்த்தம் பண்ண அவரும் இறந்துட்டார். அதனால இந்த அம்மா அதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துல சிவன் கோயிலை பெருக்கிறது, கூட்டுறது, தண்ணி கொடுக்கறது, கோலம் போடுறது, இந்த வேலையை செய்து தம்பியும் காப்பாத்திட்டு வர வச்சு அந்த நேரத்தில் இவர் சமண சமயத்துக்கு போயிட்டார். ஆனா போனாலும் மனசெல்லாம் அவருக்கு இவர் பேர்லயே இருந்துச்சான். யார் பேர்ல? இறைவன் சிவபெருமான் பேர்லயே இருந்துச்சான். அப்போ அங்க போனார். போன உடனே இந்த அம்மா பார்த்தா மனசுக்குள்ள வருத்தம் இந்த அம்மாவுக்கு. தம்பி வந்து சமண சமயத்துக்கு போயிட்டான். கொல்லாமைன்னு சொல்லுவாங்க சமண சமயத்துல. அதை விட இன்னொன்னு தெரியுமா, இந்த மயில் இறகு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க கையில, அதை விசிறிக்கினே போவாங்க, காலில் இருந்து அப்படி விசிறினே போவாங்க. அப்படி விசிறி கொண்டே போவாங்க. என்னன்னு கேளுங்களேன், ஈ எறும்பு கொசு எதுவும் மாட்டி எங்க பாதத்துல செத்துடக்கூடாது. நாங்க அப்பேற்பட்ட சமண சமயத்துல இருக்கிறவங்க. ஞான சம்பந்தர் கூட 5000 பேர் இந்த மடத்துக்கு தீ வச்சான். கொல்லாமைன்னு ஒரு புழுவையும் பூச்சியும் கொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய வாய் தான் பேசுனதே தவிர, அதான் பெரியவங்க சொல்லுவீங்களே என்னது, பகலெல்லாம் எது ராமாயணம், பகலெல்லாம் ராமாயணமா, ராத்திரி எல்லாம் ராமாயணம், பொழுது வெடிஞ்ச உடனே இட்ரா பெருமா கோயில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாகுது இங்க. அப்போ சொல்லுவது மட்டும்தான் அந்த செயல்ல இருந்ததே தவிர செயல் அப்படி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், சொல்லுவது எல்லோருக்கும் எளிதான், ஆனா சொல்லிய வண்ணம் செயல். அப்பனா என்ன அர்த்தம், சொல்லியபடி நடக்கணும் ஒவ்வொரு மனிதரும். சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னா அப்ப நான் அதன்படி நடந்து காட்டணும். 110% நான் அதை நடக்கணும். அதே மாதிரி இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்கள் 1000 பேர் கேட்டாலும் ஒரு 10 பேராவது அதன் வழியை பின்பற்றணும். அப்பதான் யாரு, நாவுக்கரசர் மாதிரி நம்மாலையும் வாழ முடியும், நமக்கும் கைலாய பதவி கிடைக்கும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இப்போ அந்த அம்மா பார்த்தா சிவபெருமான் கிட்ட வேண்ட, சுவாமி என் தம்பி அந்த மதத்துக்கு போயிட்டானே. சிவபெருமான் கனவுல வந்து சொல்றார், திலகவதியார் கனவுல, நீ ஒன்னும் கவலைப்படாத, சில பேரை நான் கொடுத்து வர வச்சுக்குவேன். ஓலை கொடுத்து, சூலை கொடுத்து, பாலை கொடுத்து, ஒவ்வொருத்தரையும் நான் எப்படியும் வர வச்சுக்குவேன். ஏன்னா அவங்கெல்லாம் என் அடியார்கள் இல்லையா. இவரே முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தார், வாகீசர் என்கின்ற நாமத்தோடு இருந்தார். எங்க கைலாயத்தில் இருந்த ஒரு முனிவர் பெருமான். ராவணன் சும்மா இல்லை, இந்திரங்கிட்ட இருந்து தேரை திருடனான், இந்திரன் ஞால தேர் திருடனான். அந்த திருடியவன் என்ன பண்ணான்னா இன்னைக்கும்
இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குதானே, இன்னைக்கும் கையிலை மலை மீது நேரடியா ஃப்ளைட் போகாது. இன்னைக்கும் கையிலை மலை மேலே ஃப்ளைட் பறக்காது, பறவைகள் பறக்காது. இன்னைக்கும் ஃப்ளைட் வந்து அப்படி சுத்திட்டு தான் போகும். இன்னைக்கும் எந்த ஃப்ளைட் போனாலும் சரி, இன்னைக்கும் கையிலை மேலே வந்து இன்னைக்கும் ஃப்ளைட் பறக்கவே பறக்காது. எந்த ஒரு ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி சுத்திட்டு தான் போகுமே தவிர, ஒன்று இடமா இருக்கும் இல்லைன்னா வளமா இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் அந்த மலையை அப்படி சுத்தி தான், போகவே முடியாதான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ அப்படிப்பட்ட இவன் என்ன பண்ண, இந்திரனால தேர் அப்படி விடுறான். இது என்னடா இது, எவனோ இங்க விடுறானேன்னு நந்தியம் பெருமான் பார்த்தாரு. யார் நீ, சுத்திட்டு போ. நான் யார் தெரியுமா, நீ யாரா வேணா இரு, நான் இலங்கை அதிபதி ராவணேஸ்வரன். முதல்ல அவனுக்கு ராவணன் தான் பேரு, அப்புறம் தான் ஈஸ்வர பட்டம். அப்போ சொல்ல உடனே அடுத்த, நீ யாரா வேணா இரியா, சுத்திட்டு போயா. மேலே போனார். போன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியா, சரி போ, அதுக்குரிய தண்டனைய நீ அனுபவி அப்படின்னு ஒரு மேலே போகும்போது ஒரு அழுத்தினார் சிவபெருமான். எங்க கையில அப்படி ஒரு அழுத்தின உடனே மலைக்கு இடையில மாட்டிக்கிட்டான் ராவணன். இப்படி மாட்டிக்கிட்ட அடுத்த வினாடி பார்த்தார். இந்த மாட்டிட்டு இருந்தா ஃபுல்லா அழுத்தி இருப்பார் சிவபெருமான். இந்த அம்மாங்கிறால, அம்மா மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, முதல்ல அம்மா தான். குழந்தை எங்க போயிடுவானோன்னு நினைச்சு, யாரு, ராவணன் குழந்தை எங்க போயிடுவானோன்னு நினைச்சு வீட்டுக்கார கட்டி பிடிச்சிக்கினா. அம்பாள் கட்டி பிடிச்ச உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரு. என்னையா இது, இவ வேற இந்த நேரத்தில் கட்டி பிடிக்கிறா, எப்பெல்லாம் நான் கூப்பிட்றேன்னா அப்பெல்லாம் கட்டி பிடிக்க மாட்டேன்றா, இந்த நேரம் பார்த்து நான் வதம் பண்ணலாம் சம்காரம் பண்ணலான்னு கட்டி பிடிச்சுன்னு இருக்கேன். என்னமோ அதில் காரணம் இருக்கு, பண்டை தவம். இல்லைன்னா அன்னைக்கே போயிருப்பான் ராவணன். பண்டை தவம். அப்போ இந்த அழுத்துறார். அழுத்துறவனே இந்திரனால தேரு, இவனால மூச்சு உடம்புல 20 தலை நசுங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது, நசுங்குறான். அப்போ பக்கத்துல வாகீச முனிவர், யாரு, இந்த நாவுக்கரசர். அப்போ வாகீசராக அங்க இருக்கிறார். பாட தெரியுமா? தெரியுமே. அப்ப என்ன பண்ணு, அவனை 2 பாட்டு பாடுவார், விட்டுருவான். என்ன பண்ணு, பாடு. ஐயோ எனக்கு இசை இல்லைன்னா பாட தெரியாதன. ஒரு தலையை எடுத்து நரம்பை, உடம்புல இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து அதை வச்சு வீணையாக வாசித்து அதை கரைய வைத்த பொழுது இறைவன் விட்டுட்டார். அப்ப பாடுன்னு சொல்லி கொடுத்தவர் யாரான்னா இவர் தான். யாரு, வாகீசர். அவரை பார்த்த உடனே இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, காட்டி கொடுத்தல்ல, எனக்கு பாட்டு பிடிக்கும்னு சொன்னல்ல, அதனால போய் நீ பூமியில் அவதாரம் பண்ணி பாடிட்டே இருப்போம். அதனால தான் அவருக்கு பேரு நாவுக்கு அரசர். எப்படி, நாவுக்கு அரசராக வந்து இங்க அவதாரம் செய்கிறார். அதனால தான் முதல் பாட்டிலேயே நமக்கு யார் கொடுத்தா, சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இல்லையா, நாவுக்கு அரசர் வளர் தொண்டின் நெறிபட வரு ஞானத்தவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமத்துடன் பெரு சீர் பருவல் இன்றே பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரைசை உண்மை உரைத்தேன் அப்படின்றார். ஒரு நாவால என்னால் அந்த நாவுக்கரசரனுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னார். இப்ப இவர் சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், முன் ஜென்மத்தினுடைய பண்டை தவம், அதனால அவன் நிச்சயமா என்கிட்ட வந்துருவான், நீ ஒன்னும் கவலைப்படாதே, அவனுக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வேன் அப்படின்ட்டார். என்னைக்கு செய்வாரோ தெரியல. அது வரைக்கும் அவரை வழிபாடு பண்ணோன்னு திலகவதியார் வழிபாடு பண்ணார். இப்போ சமண சமயத்தில் இவர் இருக்கார். அப்படி இருந்த பொழுது இவருக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, தாங்க முடியாத சூளை நோய், வயிற்று வலி. அக்கா கிட்ட சொல்றார், அக்கா எனக்கு வயிற்று வலி தாங்க முடியலக்கா, ஏதாவது மருந்து கொடு. ஏன்னா ஏற்கனவே எங்க சமண சமயத்தில் எல்லா மருந்தும் கொடுத்துட்டா, எல்லா மந்திரமும் போட்டுட்டா, எல்லா மந்திரத்தையும் சொல்லிட்டா. ஆனா இன்னும் வயிற்று வலியே போன பாடு இல்லை. அவன் கொடுத்தவன் தானே எடுத்தாதான் உண்டு.
கொடுத்தவர் எங்கேயோ இருக்க, ஏதோ ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ந்துருக்க, என்ன பண்றது? திலகவதியார் சொல்லிட்டார், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். அதுவோ சமண சமயம், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நானும் சைவ சமயம், நான் இங்க இருப்பேன். வேணும்னா நீ இங்க வா, வேணும்னா நீ இங்க வா. உடனே அங்கிருந்து புறப்பட்டு யாருக்கும் சொல்லாம கொல்லாம சமண சமய மடத்துல இருந்து வந்துட்டார். வந்தவர் அக்கா கிட்ட, அக்கா என்னால தாங்க முடியலக்கா, சரி வா அப்படின்னு தான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரட்டான தலம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு உள்ளே அந்த அம்மா அழைச்சிட்டு போறா. உள்ள அழைச்சிட்டு போனா, அழைச்சிட்டு போய் குருவாக இருந்து கொஞ்சம் விபூதி கொடுத்தா தம்பிக்கு. குருவாக இருந்து கொஞ்சம் விபூதி கொடுத்தா. அப்படி விபூதி கொடுத்த உடனே அதுல வாயில போட்டுட்டார், வாயில போட்டுக்கிட்டார். போட்டு அப்பயும் கொஞ்சம் வயிற்று வலி இன்னும் என்ன இருக்கு, தீரல. அப்பதான் அந்த அக்கா சொல்ற, பாடு பாடுன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், நீ அங்க பாடுறதுக்கு தானே இங்க வந்து சிவபெருமானுடைய திருவாயினால் பாடு அப்படின்னு உடனே அப்பதான் சொல்றார், கூற்றாயினவாறு விளக்கிலேர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவனை எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பாடினார். பாடி அடுத்த வினாடி பார்த்தார், அப்பயும் சூளை நோய் போன மாதிரி இல்லை, வயிறு வலிச்சுனேகுது. அப்பதான் இன்னொரு பாட்டு பாடுறார், சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உனை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வாய் உடலுள் உரு சுலை தவிர்த்து அருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. என்னாச்சு? சூளை நோய் பறந்து போச்சு. வயிற்று வலி இருக்கிறவங்க எல்லாம் அந்த பாட்டு படிக்கணும். வயிறு வலிக்கிறவங்க எல்லாம் இந்த 10 பதிகம் முதல்ல நாவுக்கரசு பெருமான் பாடிய இந்த 10 பதிகம் படிச்சிட்டீங்கன்னா வயிற்று வலி கண்டிப்பா தீரும். அப்பேற்பட்ட ஒரு பதிகம் பாடி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், சூளை நோய் மாறிவிட்டது. இந்த சில காட்டி கொடுக்கிற கும்பல்னு இருக்கும்ல, அப்பவே இருந்துருக்கு, அப்பவே காட்டி கொடுக்கறதெல்லாம் இருந்துரு. இந்த சமண சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, நேரா போய் மகேந்திரவர்ம பல்லவன் கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, அவனை போய் நான் கூப்பிடுவோன்னாங்க. அவனை போய் கூப்பிட்டேன். நாமார்க்கும் அல்லோன் நமனை அஞ்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நான் பயப்படணும்னா ஒண்ணு சிவபெருமானுக்கு தான் பயப்படணும், மற்றவங்களுக்கெல்லாம் பயப்படணும் அவசியம் இல்லைன்னார். ஓ, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே? ஆமான்னு சொல்லிட்டான். அப்படின்னு அவனை என்ன பண்ணலாம்? கொல்லலாம். எப்படி கொல்லலாம்? சுண்ணாம்பு கால்வாயில கொண்டு போய் போட போறாங்க. கொதிக்கும். இந்த சுண்ணாம்பு வேக வச்சு பார்த்திருப்பீங்க, எப்படி இருக்கும்? சுண்ணாம்பு கால்வாயில கொண்டு போய் வேக வைப்பாங்க. இந்த வேக வச்சு அப்படி போடுவாங்க, கொதிக்கும். அது அதுல கொண்டு போய் இவரை போட்டாங்க. சுண்ணாம்பு கொதிக்கக்கூடிய அப்படியே எரிஞ்சு இதெல்லாம் அப்படியே தோல் பிச்சுன்னு வந்துடும். ஆனா இவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நேரா கொண்டு போய் போட்டாங்க. போட்ட அடுத்த வினாடி அவர் பார்த்தார், அவ்வளவுதானே, போட்டுக்கோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், நீ பண்றத பண்ணு, நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு இறைவன் துணை இருக்கிறார். யார் இருக்கிறார்? இறைவன் துணை இருக்கிறார், அதனால எனக்கு ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு 7 நாள் அதுக்குள்ளார இருந்தார். எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் இருந்த பொழுதுதான் இவர் பார்த்தாங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னுக்குறாங்க, எல்லாரும் வெறும் எலும்பு கூடுதான் மிச்சம்னு நினைச்சுன்னுக்குறாங்க. எலும்பு கூடுதான் மிச்சமா இருக்கும்.
7 நாள் கழிச்சு அந்த சுண்ணாம்பு கால்வாயை போய் திறந்து பார்க்கறாங்க. கிழங்கு மாதிரி அப்படியே கொழு 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 கொழுன்னு உக்கானுகிறார். எப்படிங்கிறார்? கிழங்கு மாதிரி கொழு கொழுங்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எப்படி இருக்கும்? ஈசனுடைய நிழல் மாதிரி அவருக்கு எப்படி இருக்கான்? குழு 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 குழுன்னு இருக்குதான். அதுக்கு என்ன அர்த்தம்? மாசில் வீணையும், மாசில் வீணையும் காதுக்கு இன்பமா இருக்குதான். எதை சொன்னா? சிவாய நம சொன்னா எது இருக்கு? வீணை வாசிக்கிற மாதிரி இன்பமா இருந்துச்சாம். மாலை மதியமும் கண்ணுக்கு மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு இனிமையா இருக்குமா? எது? சூரியனுடைய ஒளி. வீசு தென்றலும், இந்த தென்றல் வீசுற பொழுது எங்கேயோ இருக்கிற மல்லிப்பூ வாசனை இந்த மூக்குக்கு கம 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 கமன்னு வரும். இல்லை இறைவனுக்கு சாத்தப்பட்ட தீப தூபங்கள் அந்த வாசனை, சாம்பிராணி வாசனை, ஜவ்வாது வாசனை கமகமன் வரும். வீங்கில வேணிலும் இந்த உடம்புக்கு காத்து சில்லுன்னு அடிக்கும் போது இப்பெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? பிரசங்கம் எப்போ முடியும்னு தெரியல. முடிஞ்ச உடனே போய் நல்லா ஒரு காஷ்மீர் கம்பளியை போத்து இழுத்து நல்லா சுட 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 ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு புதினா சட்னியில் 2 தேங்காய் சட்னியில் 2 சாப்பிட்டுட்டு இழுத்து போத்திண்டு தூங்கணும் அப்படின்னு தோணும். அந்த காத்து சில்லுன்னு அடிக்கிற பொழுது இந்த உடம்புக்கு இனிமையாக இருக்கு. மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதேன்னார். அப்பனா என்ன அர்த்தம்? பொய்கையில இருக்கக்கூடிய அந்த நீருக்கு சுண்ணாம்பு கால்வாயில போட்டிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நீரை 7 நாள் இவர் பருகும் பொழுது எப்படி இருக்கான்? அந்த கங்கை தீர்த்தம் என்று சிவபெருமானுடைய திருமுடியிலும் அந்த கையில் இருக்கிற கமண்டலத்தில் இருக்கிற நீரை பருகினால் அந்த நாவுக்கு எவ்வளவு சுவையாக இருக்குமோ அப்படி இருந்ததா. அதனாலதான் சொன்னார் ஈசன் எந்தை இணையடி நிழலேன்னார். சொன்ன பார்த்தா என்ன இவன் இன்னும் ஜாகலியா? இந்த சமண சமயத்தை இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலேம்பாங்க. இந்த சமண மதத்தில் சொல்கிறான், நம்ம மந்திரத்தை சொல்லி தப்பிச்சிட்டான், நம்ம மந்திரத்தை சொல்லி என்னமோ தப்பிச்சு விட்டான் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த 7 நாள் சாதாரண விஷயம் கிடையாது. கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பில் விட்டால், சாதாரணமாக கொதிக்கிற சுண்ணாம்பில் இந்த விரல் விட்டிங்கன்னா இது உருவிட்டு அப்படியே வந்துடும், இந்த சதை அப்படியே எடுத்துரும். அதில் 7 நாள் அவர் இருந்திருக்கிறார்னா யோசித்து பாருங்க. மதுரைக்கு நீங்கள்லாம் போயிருக்கீங்க தானே? இந்த மதுரையில் முனீஸ்வரர் கோபுரத்துக்கு மொட்டை கோபுரம்னு ஒரு கோபுரம் இருந்தது பண்டைய காலத்தில். அந்த மொட்டை கோபுரத்தில் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ இறந்த அமராவதி முதுகூர் வயனவரம் நாகப்ப செட்டியார்னு 1878 ஆண்டுல அந்த மொட்டை கோபுரத்தை அவர் தான் புனரமைப்பு செய்தார். அப்படி செய்கிற பொழுது அது மொட்டை கோபுரம் ஒரே ஒரு நிலையோட நின்று போச்சு. இந்த ஒரு நிலையோட நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு பலகையை தூக்கி, பலகைன்னா கல்பலகை தூக்கி போட்டாங்க. அவருக்கு எல்லா கோபுரமும் சரியா இருக்கு, ஆனால் இந்த கோபுரம் மட்டும் மொட்டை கோபுரமாகவே இருக்கேன்னு ரொம்ப நாள் வருத்தம். அவர் சொன்னார், ஸ்தபதிங்களெல்லாம் கூப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னார், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கைங்கரியம் பண்ணுறேன், இந்த கோபுரத்தை எழுப்பலான்னு. இந்த ஸ்தபதிங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டான்னா, நான் பண்ண மாட்டேன்ட்டான். சாமி கீழே முனீஸ்வரர் இருக்கிறாரு, மேலே ஏறினா 8வது நாள் செத்து போயிடுவார் ரத்தம் காக்கி. நீ ₹1,00,000 கொடுத்தா என் பொண்டாட்டி பிள்ளைகளாம் யாரு, நாங்கள் யாரும் பண்ண மாட்டோம்னார். உடனே இவர் சொன்னார், நாகப்ப செட்டியார் சொல்றார், ஐயா நீங்கள் ஒன்றும் யாரும் பண்ண வேண்டாம், நான் போய் பண்றேன், நான் உசுரோட இருந்தா தொடங்குங்கோ. இவர் நேராக போனார், மீனாட்சி கிட்ட போனார், வணங்கினார், 2 கல்லை எடுத்தார், மஞ்சள் பூச்சினார், குங்குமம் வச்சார். அதுக்கப்புறம் மீனாட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு மாலையை தூக்கி அந்த கல்லு மேலே போட்டார், 2 கல்லையும் கையில் வச்சுக்கினார், அந்த மாலையும் தூக்கிக்கிட்டார், நேராக போனார், ஒரு ஏணியை போட்டார், ஒரு தேங்காயை எடுத்துன்னு போனார். முனீஸ்வரங்கிட்ட சொன்னார், அப்பா ஈஸ்வரா நீ தான் முனீஸ்வராகிறன்னு எனக்கு தெரியும், இந்த கோபுரம் மொட்டை கோபுரம்னு சொல்றா, அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பக்கம் இருக்கிற கோபுரம் மாதிரியே இந்த கோபுரம் எழணும், அதுக்கு நீ கருணை பண்ணணும், அதுக்காக உனக்கு காணிக்கையா இந்த ஒரு தேங்காய் உடைக்கிறேன், நீ மட்டும் இந்த கோபுரத்தை எழுப்பிட்டீங்கன்னா 1000 பேர் உனக்கு தேங்காய் உடைப்பாங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு அந்த முனீஸ்வரர்கிட்ட ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏணியை தூக்கிட்டு வந்து போடுங்கன்னு ஏணி மேலே ஏறினார்.
இந்த 2 செங்கலை கொண்டு போய் வச்சிட்டு மஞ்சள் பூசினார், குங்குமம் வச்சார். அதுக்கு மேல அந்த மீனாட்சியினுடைய எடுத்துட்டு போனார், அவருடைய அந்த அம்மாவினுடைய மாலையை போட்டார். அம்மா மீனாட்சி, இந்த மொட்டை கோபுரம் கோபுரமா வளரணும் தாயே, அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே இதுவும் இருக்கணும் அப்படின்னா. வடக்கு சித்திர வீதியில் இருக்கிற மொட்டை கோபுரம். இப்ப அதை சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு வந்துட்டார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். 8 நாள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 1 ஆச்சு 2 ஆச்சு, எது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அப்படி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. எல்லாம் சொல்லிட்டான், போயிட்டார். ஆமாம், சங்குதத்துக்கு சொல்லியாச்சு, தார தப்பட்டிக்கு சொல்லியாச்சு, பந்தல் போட்டாச்சு. அப்புறம் எல்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா ஐஸ் பாக்ஸ் வந்தாச்சு. எல்லாம் ஆள் விட்டு போயிட்டார். நாகப்பர் போயிட்டார். எல்லாம் சொல்லியாச்சு. 5 மணிக்கு கதவை திறப்பாருன்னு பார்த்தா திறக்கலை. 5:30 ஆச்சு, கதவை திறக்கலை. எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, தூக்கிறது தான் பேலன்ஸ். 5:45 மணிக்கு நாகப்ப செட்டியார் கதவை திறந்து வெளியில வராரா? போலியா? ஐயா நீ போலையான்னார். எங்க அம்மா மீனாட்சியை நினைச்சிட்டே இருந்த 8 நாள் எப்படி போச்சுன்னு தெரியலேன்னார். நாவுக்கரசர் வரலாறாவது கொஞ்சம் முந்தியது. இது இப்போ சமீபத்தில் என்ன ஒரு 250 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவு ஆண்டு காலம். அதுவும் பாருங்க 1878 நடந்த கதை இது. ஆனா எல்லோரும் இறந்தார்கள். ஆனா அதை கட்டணும்னு நினைத்தவர் அவர் இறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை 9 நிலைக்கு கட்டி அதை கோபுரம் பண்ணி முழுசா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கும்பாபிஷேகமும் அவர் கையாலே நடத்தப்பட்டது. இன்னைக்கும் சரித்திரத்துல உண்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, 8 நாள்ல போயிடுவார்னு சொல்ற மாதிரி இவர் 7 நாள் அதுல போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆகல, ஒன்னும் ஆகல. சரி பார்த்தாங்க, என்ன இவன் 8 நாளும் ஆயும் ஒண்ணுமே ஆகலையே. சரி ஒண்ணும் ஆகாத பொழுது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு யோசனையை யோசித்து பார்த்தவர்கள் பார்த்தாங்க, சரி நஞ்சு கொடுத்துருவோம், பாய்சன். பிரகலாதருக்கு அப்பங்காரனே கொடுக்கலையா, பிரகலாதரை குழி தோண்டி பூமியில புதைச்சி வச்சிடலையா. 8 நாள் கழிச்சு அவருக்கும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க. நாராயணா 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 நாராயணான் பாராயணம் பண்ணியிருந்தார். ஆனா அவர் ஆண்டு காலமாவது ரொம்ப முன்னாடி, யாரு பிரகலாத சரித்திரமாவது ரொம்ப முன்னாடி. இது இப்ப சமீப காலம் தான். இதெல்லாம் என்ன ஒரு 2 தலைமுறை இல்ல 3 தலைமுறைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ யோசித்து பாருங்க, இப்பவும் இறைவன் திருவருள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா நமக்கு தான் என்ன இல்ல, ஒன்னு பொறுமை இல்லை, இன்னொன்னு நம்பிக்கை இல்லை. ஒன்னு பொறுமை இல்லை, இன்னொன்னு நம்பிக்கை இல்லை. அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ விஷம் என்று சொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை உண்டவரனுடைய அடியாருக்கு இவங்க விஷம் கொடுக்கறாங்க. யாரு சமண சமயத்துல கொடுக்கறாங்க, நாவுக்கரசருக்கு கொடுத்த அடுத்த வினாடி அதை பார்த்தார், உண்டார். ஆனா ஒன்னும் ஆகல. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுத பொழுது என்ன கொடுத்தார், பார்க்கடலையே கொடுத்த பெருமான் ஆலகால விஷத்தையே உண்ணப்படுறது கூட பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட சொல்லி, அம்மா ஒன்றும் பண்ணாத, அந்த கழுத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்கோ, அது கீழேயும் போகாது மேலையும் வராது அப்படின்னு நிறுத்தினவர் அவரு. அப்பேற்பட்டவருக்கு தெரியாதா, தன் அடியார் என்று சொல்லக்கூடியவர் விஷம் சாப்பிட்டிருக்கார், அது என்ன பண்ணணும்னு தெரியாதா, ஜீரணம் பண்ணிட்டார், அமுதமாயிடுச்சு. அது அமுதமாயிட்டது. அப்படி அமுதமானதற்கு பிறகு பார்த்தா, என்ன இவன் விஷம் கொடுத்தும் சாகலையே, விஷம் கொடுத்தும் சாகவில்லை. அப்படி இறக்காத பொழுதுதான் யானையை விட்டாங்க. யானை என்ன மிதிச்சு கொள்றது இல்லை, குடுகுடுன்னு ஓடிடலாம் யானை வர்றதுக்குள்ள. பூமியை மணல்ல தோண்டி மணல்ல இந்த கழுத்தளவு புதைத்து விட்டு இந்த யானை வந்து அப்படி ஓடி வந்து அந்த தலையை அப்படி தட்டின உடனே அந்த தலை தனியா போயிடும். அந்த தலை தனியா போயிடும். அப்படி ஒன்றும் அவ்வளோ கொடுமை. அது நினைச்சு பாருங்க, இந்த உயிர் பிரியிற பொழுது அந்த உயிரினுடைய அந்த கொடுமையை கூட அந்த உடம்பு அனுபவிக்க முடியாதான். அசைக்க முடியுமா? மண்ணுக்குள்ள மாட்டிக்கொண்ட அந்த உடம்பு அசைக்க முடியுமா? அந்த உயிர் பிரிகிற பொழுது அந்த வலியை கூட அசைக்க முடியாத அளவுக்கு கொடுமை அது. அப்ப எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாருன்னு யோசிக்கணும் நாவுக்கரசர். அப்போ
அந்த யானையை அனுப்புறான் பாகன். அனுப்பி அடுத்த வினாடி பார்க்கிறார், அவருடைய நிமிர்ந்து நாவுக்கரசர் பார்க்கிறார் அந்த யானையை. பார்த்த அடுத்த வினாடி அது வந்தது நேர வலம் வந்து வணங்கிட்டு போயிடுச்சு. எங்க அப்பன் பிள்ளையார் தானே, எங்க அப்பன் பிள்ளையார் தானே, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. கண்ணால் அப்படி ஒரு பார்வை பார்த்தார். டே அப்பா, நான் யாரும் இல்லை, உனக்கு நானும் சொந்தக்காரன் தான், உங்கால் தான் நானும், உங்க அப்பா அடியார் தான், நீ உன்னால முடிஞ்சா என்னை கொல்லணும்னு நினைச்சா கொன்னுக்க, இல்லை வேண்டான்னு உனக்கு விட்டுன்னா விட்டுற. அவர் அந்த யானை பார்த்தது, ஆஹா படும்பாவிங்க, என்னை விட்டு எங்க அப்பா அடியாரை கொல்ல சொல்லி இருக்கிறார்களே. பார்த்தார், என்ன பண்ணார், அது வணங்கிட்டு நேர எவன் அனுப்புறானா அவனை போய் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுச்சு. யோசி பாருங்க. அப்போ நாம வணங்கக்கூடிய செயல் என்பது எப்படி இருக்கும்? நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அப்படி நம்பிக்கையோடு பண்ணாங்க. சரி, இப்படி நம்பிக்கையோடு பண்ணதற்கு பிறகு அப்பயாவது விட்டாங்களா? இல்லை. கடலூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கல்லுல கட்டி கடல்ல கொண்டு போய் போட்டாங்க. கல்லுல கட்டி, என்ன நீச்சல் தெரிஞ்சு வந்துட்டா என்ன பண்றது, அதனால கல்லுல கட்டி உட்கார வச்சு, ஒரு கல்லுல கட்டி அந்த கல்லோட சேர்த்து கொண்டு போய் அப்பர் பெருமானை கடலூர்ல இருக்கக்கூடிய கரை ஏறு குப்பம் என்று ஒரு குப்பம் இருக்கு. இந்த நாவுக்கரசரை கரை ஏத்திய குப்பம், அந்த குப்பம், அந்த குப்பத்துல கொண்டு போய் போட்டாங்க. அங்க இருக்கிற கடல்ல கொண்டு போய் போட்டாச்சு. போட்ட உடனே அப்பதான் பாடுறார், நமச்சிவாய பதிகம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரஞ்சன் ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. கல்லும் மிதந்துச்சான். என்ன மிதந்துச்சு? இந்த பாட்டு 10 பாடி முடிக்கிறார். மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொட நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையேன்னார். 10வது பாட்டு இது. இந்த பாட்டு 10 படிச்சா இடுக்கனே இடரே வராத ஒரு பதிகம் அப்படின்னா அந்த பதிகம். இந்த 10 பாட்டாவது தினமும் பாராயணம் பண்ணிக்கணும் எல்லாரும் மனசுக்குள்ள. பாராயணம் விளக்கேற்ற பொழுது சொல்லணும், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றப்போ அந்த பாட்டை சொல்லணும் எல்லா வீடுகள்லையும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இவர் பாடினார். பாடி முடிச்ச உடனே கல்லும் சேர்ந்து மிதந்தது. எல்லாம் பார்த்தான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பார்த்தா மட்டும் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? கடல்ல கல்லு மிதக்குமா? எங்க மிதந்தது? ஒரே ஒரு இடத்துல மட்டும் மிதந்துட்டு இருக்கு இன்னைக்கும். ராமேஸ்வரத்துல யாரு? வானரங்கள் என்று சொல்லக்கூடிய 70,000 வானரங்கள் கட்டிய கடலுக்கு அடியே கட்டிய பாலத்தில் இருந்து அந்த கல்லு மிதந்து கொண்டிருக்கின்றது. நீலன் அனிலன் என்று சொல்லக்கூடிய 2 பேர் ஒரு மகரிஷியின் இடத்துல போய், அப்போ முன் ஜென்மத்தில் அதுங்க குரங்கா இருந்தாங்களா, நீலும் அனிலனும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குரங்குங்க என்ன பண்ணுமா, இவர் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாராம். அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் பக்கத்துல ஏரியில போட்டுருமா இந்த குரங்குங்க ரெண்டும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நாளும் இது நடக்குது. ஏரியில தண்ணி இல்லாத பொழுது எடுத்துப்பாரு அந்த மகரிஷி. ஏரியில தண்ணி இருந்தா ஏரி தண்ணி எப்ப வடியும்னு கரமேலையே உட்கார்ந்துட்டு இருந்து. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.